ஒரு கட்டத்துல ஆட்ருத்ர அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஜான் சீனா ரொம்ப கடுப்பாயி அப்செட் ஆகி ரிங்குள்ள வரும். ரிங்குள்ள வந்தோடனே ஆடியன்ஸ்லாம் வி வாண்ட் ஆட்ருத்னு கத்துவாங்க. ஜான் சீனா அதெல்லாம் காதுல வாங்காம எனக்கு இப்போ ஆட்ருத் இங்க வரணும், ஆட்ருத் நான் உன் கூட மேட்ச் விளையாடணுன்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அந்த இடத்துல ஆட்ருத் வராம சிஎம் பங்க் வருவார். சிஎம் பங்க் சிரிச்சுக்கிட்டே வருவார். ஜான் சீனா ரொம்பவே அப்செட் ஆயிடுவார். ஏன்னா ஜான் சீனா வர்சஸ் சிஎம் பங்க் நைட் ஆஃப் சாம்பியன்ல மேட்ச் இருக்கு. ஜான் சீனாவுக்கு சிஎம் பங்க் கான்ட்ரவர்சி போவோம். ஜான் சீனா பார்த்து சிஎம் பங்க் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, முன்ன நடந்த மாதிரி தான் இப்படி நடக்க போது, நான் உன்னை வீழ்த்த போறேன், நான் சாம்பியனா ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். அது மட்டும் இல்லாம இப்போ நீ தோக்குறதுக்கு ரெடியாரு, நீ ரியல் சாம்பியன் கிடையாது, ரியல் சாம்பியன்ன்ற வாசகம் உனக்கு செட் ஆகாது, இனிமேல்ட்டு நீ அதை கொடுத்துட்டு நீ போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்கிறார். ஜான் சீனா சிஎம் பங்க் நீ பல பேரை பார்த்துருக்குற, அவங்களாம் பழைய காலத்தை ஜெயிக்க மாதிரியே என்னை ஜெயிக்கலான்ட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கலை. என்னோட ரிட்டைர்மெண்ட் டூரில் அவங்க வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. நீனும் அதே போல் வேடிக்கை தான் பார்க்கணும். உனக்கு அதை தவிர வேற வழியே இல்லை. சீனா நீ நல்லா கேட்டுக்கோ, நீ ஒவ்வொரு டைமும் யாரோ நீ ஹெல்ப் பண்ணி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த டைம் அது நடக்காது. ஏன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் உன்னை வீழ்த்தி புதிய WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனாக மாறப்போகிறது நான் தான். நீ சும்மாவே இருக்க வேண்டியது தான். இனிமேல்ட்டு நீ உன்னோட ரிட்டைர்மெண்ட் டூரை அங்கேயே முடிச்சுக்கிட்டு நீ கிளம்பிடு, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னோடனே சிஎம் பங்க் இறங்கினோடனே ஆட்ருத்து பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணுற. ஆட்ருத்து வந்து ஜான் சீனாவுக்கு எஸ்டிஎஃப் ஃபினிஷர்லாம் போடுற. அதுக்கப்புறம் சிஎம் பங்க் சொல்கிறார், ட்ரூத்து உன் கதையை முடிக்கிறான், நீ அதை பாரு, நீ சப்மிஷன் பண்ணுறத தவிர வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்லிட்டு கிளம்பிடுவார்.